அன்புள்ள போதகரை நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நாங்கள் பார்க்க போகும் ஆண்டவருடைய தேவ வசனம் சிலுவையை குறித்து. அதற்கு முதலாக தேவனுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியினூடாக அநேகர் எங்களுக்கு சாட்சிகளை பகிர்ந்து கொள்றீங்க, அநேகர் எங்களோட கூட பேசுறீங்க. ரொம்ப நன்றி. தேவனுக்கே சகல துதிகன மகிமையும். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக செய்வாராக, அதே போல் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நாங்கள் சிலுவையை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். சிலுவை என்று சொல்லும் பொழுது எதை குறிக்கிறது? நாங்கள் நினைக்கலாம், சிலுவை என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு அநேகர் நாங்கள் எங்களுடைய செயின்ஸ்களில் சிலுவைகளை போட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாட்டி நாங்கள் பல இடங்களிலே சிலுவையை காண்கிறோம். ஆனால் உண்மையாகவே இந்த சிலுவையின் அர்த்தம் என்ன என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, ரோமர் ஆட்சியிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ரோமர் ஆட்சியிலே இந்த சிலுவை என்று சொல்லும் பொழுது அது ஒரு கொடூரமான ஒரு மரணம். சிலுவை மரணம் என்று சொல்லும் பொழுது ரோமர் ஆட்சியிலே ஏன் இந்த சிலுவை மரணம்? இந்த சிலுவை மரணத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அவமானம். ஏனென்றால் அந்த ரோமர் ஆட்சியிலே காணப்பட்ட பொழுது அதிலே காணப்படுகிறது, அந்த ரோமர் ஆட்சியிலே ஏன் இந்த சிலுவை மரணம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் இந்த சிலுவை மரணத்திற்கூடாக யார் யாரெல்லாம் இந்த ரோமர் ஆட்சியை அந்த லாஸ்களுக்கு கீழ்ப்படியாமல், அந்த அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியாமல் அதற்கு விரோதமாக எழும்பும் நபர்களை, அதே போல கிரிமினல்ஸ்கள், அதே போல பாவம் செய்கிறவர்கள், பிழை குற்றங்களை செய்கிறவர்கள், தவறான வழிகளில் நடந்தவர்களை இந்த சிலுவை மரணத்திற்கூடாக அவர்கள் கொண்டு போகும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னா, அந்த இடத்துல அவமானங்களை அவங்க சந்திக்க வேண்டியிருக்கிறது. அந்த ஒரு நபரை எடுத்து அந்த சிலுவையிலே அறையும் பொழுது அது ஒரு சின்ன ஒரு காரியம் அல்ல. அது திடீரென்று ஒருவரை தண்டிக்கிற ஒரு காரியம் அல்ல. அதற்கு ஒரு ப்ரோசஸ் இருக்கிறது. அந்த இடத்துல அவங்க அவமானங்களுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டியதா இருக்கும். ஏன்னா அந்த சிட்டியில, அந்த வெளிப்புறத்தில் அவங்க அந்த வெளியரங்கமாக அந்த சிலுவை மரணத்தை அவர்கள் செய்யும் பொழுது அநேகர், அந்த சுற்றிலும் இருக்கிற மக்கள் இது யார் என்பதை பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். இந்த தண்டனை எவ்வளவு கொடூரமானது என்று அவர்கள் கண்காணிக்கக்கூடியது, அவர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த சிலுவை மரணம் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் அவமானம் என்று காணப்படுகிறது. அவமானம் நிறைந்த ஒரு மரணம் தான் சிலுவை மரணம் என்று சொல்லுவது. இந்த அவமானம் நிறைந்த இந்த மரணத்தை தான் இயேசுவானவர் எங்களுக்காக தேர்ந்தெடுத்தார். அவர் பாருங்க, எங்களுக்காக இந்த சிலுவை மரணத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்? இந்த சிலுவையிலே பாருங்க, நாங்கள் பார்க்கும் பொழுது அது ஒரு கொடூரமான ஒரு மரணமாக காணப்படுகிறது. ரோமர் ஆட்சியிலே அந்த இடத்திலே அவர்கள் மிகவும் துன்பகரமாக அவர்களை துன்பப்படுத்தி அவர்களை கொடூரமான முறையிலே தான் அவர்கள் அந்த சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பார்கள். பாருங்க, இயேசு எங்களுக்காக இந்த உலகத்திற்கு ராஜாதி ராஜாவாய் இருப்பவர் எங்களுக்காக பரலோகத்தையே விட்டு இந்த உலகத்திற்கு எங்களை நேசிப்பதன் நிமித்தமாக இந்த சிலுவை மரணத்தை தேர்ந்தெடுத்து எங்களுக்காக அவர் பாவமானார். பாவமே இல்லாத ஆட்டுக்குட்டியானவர், சாபமே இல்லாத ஆட்டுக்குட்டியானவர் எங்களுக்காக இந்த சிலுவை மரணத்தை தேர்ந்தெடுத்து அவர் அந்த சிலுவை மரணத்திற்கூடாக எங்கள் வாழ்க்கைக்கு அவர் ரட்சிப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா! எவ்வளவு ஒரு பெரிய காரியம் பாருங்க. நாங்கள் அதை எளிதாக நினைத்து விடுகிறோம். ஒரு சிலுவை என்று சொல்லும் பொழுது அதில் சிலுவையில் அறைந்தாங்க, இயேசு கொஞ்ச நேரம் அவர் கஷ்டப்பட்டிருப்பாரு, அதற்கு பிறகு எல்லாமே சரிதானே அப்படின்னு நாங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் இந்த சிலுவை மரணம் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திலே அவமானம், நிந்தை, துன்பம், அதே போல அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணார் எங்களுக்காக. அவர் தன்னையே பலியாக்கினார். அவருடைய கடைசி சொட்டு இரத்தம் தண்ணீராக வெளியிலே வரும் வரைக்கும் அவர் அவருடைய இரத்தத்தையே எங்களுக்காக கொடுத்தார். பாருங்க, எவ்வளவு பெரிய அன்பு இல்லையா? எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அன்பை இந்த உலகத்துல யாராகிலும் எங்களுக்கு கொடுக்க முடியுமா? யாருமே எங்களுக்காக பெயினை சுமக்க மாட்டாங்க. எங்களுக்காக நீங்க இன்னைக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் மத்தியில போய்கொண்டிருக்கலாம், எவ்வளவோ துன்பங்கள் மத்தியில போய்கொண்டிருக்கலாம், அவமானங்கள் மத்தியில போய்கொண்டிருக்கலாம். நீங்க நினைக்கலாம், யாருமே என்ன மாதிரி அவமானப்பட்டதில்லை,
நான் போற கஷ்டம் எனக்கு மாத்திரம் தானே தெரியும். யாருமே இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. நான் போற அவமானங்கள், நிந்தைகள் யாருமே அது கூடாக போயிருக்க மாட்டாங்க. நான் தான் இந்த உலகத்துல இப்படி போய்கொண்டு இருக்கிறேனா இருக்கலாம் என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். அந்த இடத்துல அந்த சிலுவை மரணம் மற்றவர்களுக்கு ஒரு வார்னிங்காக இருந்தது. மற்றவர்களுக்கு அது ஒரு வார்னிங். மற்றவர்கள் பிழை செய்தீர்களா இருந்தால் உங்களுக்கும் இதுதான் கதின்னு சொல்லி அந்த சிலுவை மரணத்தினூடாக ரோமராட்சி காணப்பட்டது. ஆனா பாருங்க, இயேசு அந்த கொடூரமான தண்டனையை எங்களுக்காக அவர் தேர்ந்தெடுத்து எங்களை நேசிப்பது நிமித்தமாக பாருங்க, அவர் தன்னையே பலியாக்கினார். அவர் பலியாக்கினது மாத்திரமல்ல, எங்களை இந்த சிலுவை மரணத்திற்கூடாக எங்களுக்கு பாவத்திற்காக மன்னிப்பை அவர் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். அவருடைய இரத்தத்தை கொடுக்க வேண்டி இருந்தது. அந்த இரத்தம் பாருங்க எவ்வளவு கொடூரமான முறையிலே சிந்தப்பட்டது. எவ்வளவு பெயின், எவ்வளவு ஒரு பாரம், எவ்வளவு ஒரு வேதனை. அந்த வேதனை கூடாக, அந்த அவமானங்களுக்கூடாக நாங்க இன்னைக்கு பார்க்கிறோம். இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை குறித்து நாங்க வீடியோஸ்கள்ல பார்க்கலாம், மூவிஸ்கள்ல பார்க்கலாம். ஆனா நீங்க நினைக்கிறீங்களா அவ்வளவுதான் நடந்ததுன்னு சொல்லி? இல்லை, அதற்கும் பார்க்க கொடூரமா அவமானம் என்று சொல்லும் பொழுது பாருங்க, ஒரு மனிதன் போகக்கூடாத ஒரு காரியம். அவர் எங்களுக்காக அவ்வளவு தூரம் அவமானப்பட்டார், நிந்தைகளை அனுபவித்தார். எங்களுக்காக அவர் மற்றவர்களிடத்திலிருந்து வார்த்தைகளை அனுபவித்தார். இன்றைக்கு மற்றவர்கள் எங்களுக்கு ஏதாகிலும் பேசும் பொழுது எங்களுக்கு அது அவமானமா இருக்குது இல்லையா? எங்களால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. எங்களுக்கு அந்த நிந்தையின் பாதையை நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம். நான் இப்படியெல்லாம் அவமானப்பட்டதே இல்லை, ஆனா இன்றைக்கு நான் படுகிறேன் என்று சொல்லி நீங்க கலங்கி போயிருக்கலாம். ஆனா இயேசுவை நோக்கி, அந்த கல்வாரி அன்பை நோக்கி பாருங்க. அந்த கல்வாரி அன்பு எங்களுக்காக அவமானப்படுத்தப்பட்டது, நிந்திக்கப்பட்டது, தூஷிக்கப்பட்டது. எங்களுக்காக அவர் எல்லா பெயினையும் சகிச்சு கொண்டார். எல்லா அகனியும், எல்லா பெயினையும் அவர் எங்களுக்காக, அந்த துன்பங்களை, அந்த பாடுகளை, அந்த வழிகளை அவர் எங்களுக்காக சகித்து கொண்டார். இன்றைக்கு நீங்க போகும் பாதையில நினைத்து கொள்ளலாம், ஏன் நான் உயிர் வாழணும்? நான் இந்த பாதையில போகிறது எனக்கு ரொம்ப கடினமா இருக்கிறது. நான் இந்த பாதை வழியா போனது போதும். மனிதர்களுடைய அவமானமான கதைகள், நிந்தையான வார்த்தைகளை நான் கேட்டது போதும். இதை நான் கேட்பதன் மூலியமாக என் வாழ்க்கையே இன்னைக்கு நொந்து போயிருக்குது. இதற்கு மேலாக எனக்கு எழும்புவதற்கு இடமே இல்லை. இனி நான் வாழ்ந்தது போதும் என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். நான் வாழ்றதுக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் இருக்குது? நான் இந்த உலகத்துல வாழணும்னா அதுக்கு ஒரு அர்த்தம் தேவை. என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எல்லாருமே நல்லா தானே இருக்கிறாங்க, ஆனா நான் மட்டும் இப்படியான பாதைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறேனே. அவமானம் மேல அவமானம், என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. என்னை ஒரு வாழ்க்கை என்ற பயணத்துல என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க. அநேகர் சொல்றீங்க இந்த காரியங்களை. ஆனா இயேசுவை நோக்கி பாருங்க, அவர் அன்றைக்கு அவர் வாய் திறக்கவில்லை. அவர் தேவகுமாரனாய் இருந்தும் அவர் யாரையுமே சபிக்கல்ல, அவர் யாருக்கும் விரோதமாய் எழும்பல்ல. அவர் வந்து எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இயேசு என்ன செய்தார்? எங்களுக்காக அன்றைக்கு சிலுவையிலே அவர் எங்களை நினைத்தார். நாங்கள் பிறப்பதற்கு முன்பதாக, தாயின் கருவிலே நாங்கள் உருவெடுப்பதற்கு முன்பதாகவே அவர் நம்மை அறிந்தவராய் இருக்கிறார். உள்ளம் கையிலே நம்மை வரைந்தவராய் இருக்கிறார். அவரை போல அன்பு காட்டுறதுக்கு நீங்க இந்த உலகத்துல யாரையுமே தேர்ந்தெடுக்க முடியாது. யாருமே உங்களுக்கு அவரை மாதிரி, இயேசுவ மாதிரி அன்பு காட்டுவதற்கு ஒருவராலும் முன் வர முடியாது. ஒருவர் கூட இருக்க முடியாது. நீங்க இன்றைக்கு இந்த உலகத்தின் அன்பை நோக்கி பார்த்து அழுது கொண்டிருக்கலாம். ஐயோ, இவர்கள் இப்படி செய்துட்டாங்களே, இவங்களை நான் எவ்வளவு நேசிச்சேன், இந்த நேசம் இல்லாமல் போய்விட்டதே, இந்த அன்பு எனக்கு இல்லாம போய்விட்டதே, இந்த பாசம் எனக்கு கிடைக்காம போய்விட்டதே, என்னை ஏமாத்திட்டாங்களே, எனக்கு பின்னாடி பேசிட்டாங்களே, என்னை தூசிச்சுட்டாங்களேன்னு சொல்லி நீங்க எனக்கு உடைந்து போயிருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, உங்களை அன்னைக்கு நினைத்து
நீங்க இந்த உலகத்துல பிறப்பதற்கு முன்பதாக, நீங்க இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே உங்களை குறித்து முன்குறித்து அவர் திட்டங்களை வைத்து, என் பிள்ளை இந்த உலகத்துல வரும் பொழுது அவள் இப்படிப்பட்டவளாய் இருப்பாள், நான் அவளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விரும்புகிறேன், அவன் இப்படிப்பட்ட காரியங்களை எனக்காக செய்வான் என்று எவ்வளவு விரும்பி விரும்பி பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு தாய் ஒரு பிள்ளையை கருவிலே சுமக்கும் பொழுது அந்த பிள்ளையை குறித்து அநேக காரியங்களை திட்டம் வைத்திருப்பாள். அந்த தாயும் தகப்பனும் இந்த பிள்ளை பிறந்தவுடனே நாங்கள் இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், இப்படி வளர்க்க வேண்டும், இந்த ஸ்கூல்ல தான் போடணும் அப்படின்னு சொல்லி அநேகர் திட்டங்களை அவர்கள் போட்டுக்கொள்ளுவார்கள், பிளான்ஸ்களை போட்டுக்கொள்ளுவார்கள். ஆனாலும் பாருங்க, அந்த பிளான்ஸின் படி அவர்கள் நடப்பதற்கு எவ்வளவோ சிரமப்படுவார்கள். அதை பார்க்கிலும் நாங்கள் ஒரு தாயும் தகப்பனுமாய் இருந்து, இந்த உலகத்திற்கு உரிய தாயும் தகப்பனுமாய் இருந்தே நாங்கள் அவ்வளவு பிளான்ஸ், அவ்வளவு திட்டங்களை நாங்கள் போடுவோமா இருந்தால், எங்களை உருவாக்கின தாயின் கருவில நாங்கள் வருவதற்கு முன்பதாகவே எங்களை அறிந்தவர், எங்களை புரிந்தவர், எங்களை தெரிந்தவர், அவர் எப்படிப்பட்ட திட்டங்களை எங்களுக்காக வைத்திருக்க முடியும்? நீங்க ஏன் இன்னைக்கு கலங்கி கொண்டிருக்கிறீங்க? அற்பமாக இந்த உலகத்துல எண்ணப்படுகிற இந்த அன்பை நோக்கி பார்க்காம அந்த சிலுவை அன்பை நோக்கி பாருங்க. அந்த நித்திய வாழ்வை கொடுக்கிற, சதா காலத்திலும் சதா காலமாய் எப்பொழுதும் தோல்வி அடையாத அந்த சிலுவை அன்பை யோசிச்சு பாருங்க கொஞ்ச நேரம். நீங்க உங்களோட உயிரை இந்த உலகத்தை விட்டு எடுப்பதற்கு நீங்க முயற்சிக்கலாம். ஆனா அந்த முயற்சி செய்வதற்கு முதலாக நீங்க நினைச்சு பாருங்க, என்ன நேசிக்கிறதுக்கும் ஒருவர் இருக்கிறார், என்னை குறித்து அன்பு காட்டுவதற்கும் ஒருவர் இருக்கிறார், என்னை விசாரிப்பதற்கும் ஒருவர் இருக்கிறார். அவர் பேர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு யாருக்கோ பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக. கலங்காதிருங்கன்னு சொல்றார், நீ பயப்படாதன்னு சொல்றார். நீ கலங்கி தவிப்பதை நான் காண்கிறேன். மற்றவர்களுடைய பார்வைக்கு வேணும்னா நீங்க நடிக்கலாம், நீங்க நல்லா சந்தோஷமா இருப்பது போல நீங்க காட்டலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே உங்களுடைய துக்கம், உங்களுடைய கண்ணீர், நீங்கள் போகும் கவலையான பாதைகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தர் இடத்தில் இருந்து வரும் என்று சொல்லுகிறார். சோ உங்களோட பேட்டில நீங்க உங்களோட கரத்துல எடுக்காதீங்க, எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லாதீங்க. இயேசு சிலுவையிலே இட்ஸ் ஃபினிஷ், இட் இஸ் டன், எல்லாமே முடிந்து விட்டது என்று சொல்வதற்கு காரணம் எல்லாமே முடிந்து விட்டது என்று சொல்வது எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டதில்லை. எங்களுடைய வாழ்க்கை அந்த இடத்தில் இருந்து அவருடைய அந்த சாக்ரிஃபைஸின் ஊடாக, அவருடைய அந்த பலியின் ஊடாக எங்களுடைய வாழ்க்கை தொடர்கிறது. எங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே ஒரு சாட்சியாக தொடர்கிறது, அது தொடங்குகிறது, அது தொடரும் பயணமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவுக்கே சகல சுதிகன மகிமை. இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக கர்த்தர் அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். நீங்க இருக்கும் இடத்திலிருந்து எழும்புங்க. மற்றவர்களுடைய அன்பை எதிர்பார்க்காதீங்க, சிலுவை அன்பை நோக்கி பாருங்க. அவர் எங்களுக்காக பட்ட அவமானங்களை பாருங்க. அந்த அவமானத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் படும் பாடு எதுவுமே இல்லை, நாங்க படும் அவமானங்கள் எதுவுமே இல்லை. நாங்க நினைக்கிறோம் நாங்க எவ்வளவோ அவமானங்களை பட்டிருக்கிறோமே, நாங்க படுற அவமானத்துக்கு முன்பதாக என்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா இயேசுப்பட்ட அவமானத்தை பார்க்கிலும் எந்த ஒரு அவமானமும் எங்களுக்கு இல்லை. அந்த அன்பு என்னத்தை குறித்து எங்களுக்கு காட்டுகிறது? இந்த நேரத்தில் நாங்கள் பார்ப்போம். யோவான் 3:16 கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தன் ஒரே பேரான குமாரனை, ராஜாதி ராஜாவை பரலோகத்தில் இருந்து எங்களுக்காக, உங்களுக்காக, தனிப்பட்ட முறையிலே உங்களுக்காக
அவரையே எங்களுக்கு அனுப்பி அவர் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்திற்கு அன்பு கூர்ந்தார். நீங்க இன்றைக்கு இயேசு மேல் உங்களோட முழு நம்பிக்கை வைப்பீர்களா இருந்தால், முழு விசுவாசத்தையும் இயேசு கிறிஸ்து ஒருவர் மேல மாத்திரம், உலகத்தின் மேல பாதி இயேசு மேல பாதி, இப்படி அல்ல. நான் இயேசுவுக்கே முழுமையாக என் இருதயத்தை அர்ப்பணிக்கிறேன், இயேசுவுக்கு மாத்திரமே என் முழு வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன், நான் அவரை முழுமையா நம்புகிறேன், முழுமையா அவரை விசுவாசிக்கிறேன் என்று நீங்க சொல்லும் பொழுது அவர் உங்களுக்காக இறங்கி வரப்போகிறார். சகல காரியங்களையும், உங்கள் வாழ்க்கையில தோல்வியாக இருக்கிற ஒவ்வொரு இடங்களையும் அவர் எல்லாவற்றையும் சரிப்படுத்த போகிறார். நீங்க இன்றைக்கு பாவத்துல காணப்படுகிறீங்களா? அந்த சிலுவை அன்பு உங்களை வந்து இந்த நேரத்திலே தொடுகிறது. உங்களால விட முடியாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? அவருடைய பாதத்துல அர்ப்பணித்து பாருங்க. சொல்லுங்க, அப்பா நான் என்னை முழுவதுமாக தருகிறேன், என்னில் இருக்கிற இந்த பாவ பழக்கம் என்னை விட்டு விலக வேண்டும், உங்களோட சிலுவை ரத்தம் என்னை கழுவ வேண்டும், நீங்க எனக்காக சிந்தினீங்கன்னு சொல்லி நான் சொல்றாங்களே, எனக்காக உங்களோட ரத்தத்தையே கொடுத்தீங்கன்னு சொல்றீங்களே ஆண்டவரே, அந்த ரத்தத்தின் ஊடாக என்னை கழுவுங்கப்பான்னு சொல்லி இந்த நேரத்துல உங்க பாவங்களை அறிக்கை செய்வீர்களா? அவர் சொல்லுகிறார், தன் பாவங்களை அறிக்கை செய்பவன் வாழ்வடைவான். நாங்க இன்னைக்கு எங்களோட பாவ வாழ்க்கையை ஒழித்து கொண்டு, நாங்க பாவ வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையும் நாங்கள் வாழ முடியாது. இரண்டு எஜமான்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்ய முடியாது. பாவத்திற்கும் தேவனுக்கும் நாங்கள் வாழ முடியாது. சோ இன்றைக்கு உங்களுடைய கரத்திலே அந்த சாய்ஸை கொடுத்திருக்கிறார். நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க? இயேசு கிறிஸ்து எனக்கு வேணுமா, இல்லாட்டி நான் இன்னைக்கு போகிற அந்த பாவ பழக்க வழக்கம் எனக்கு வேண்டுமா? இயேசுவனுடைய அன்பை நோக்கி பார்த்து இந்த பாவம் எனக்கு வேண்டான்னு சொல்லி நீங்க வெறுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வந்து அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவருடைய ஒரே பேரான குமாரனையே எங்களுக்காக தந்திருக்கிறாரே, இப்படி யாராவது தருவாங்களா? எங்களை இப்படிப்பட்ட ஒரு நேசிப்போடு எங்களை யாராவது பார்ப்பாங்களா? கொஞ்சம் தூரம் வருவாங்க, எங்களோட கொஞ்சம் தூரம் எங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆனா அதே உதவிய எந்த நாளும் செய்ய மாட்டாங்க. என்னால இதை கண்டினியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிடுவாங்க. மனம் உடைஞ்சிடும் இல்லையா? ஆனா இயேசு ஒரு நாளும் எங்களை பார்த்து அவர் சொல்ல மாட்டாரு, எனக்கு இதை எந்த நாளும் செய்ய முடியாது. அதனால தான் அவர் ஒரே தடவையாக இட் இஸ் finished, it is done, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இன்றும் அந்த இரத்தம், ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. பிதாவின் இடத்துல எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இந்த இரத்தம் எங்களுக்காக இன்றும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஏன் இந்த சிலுவை மரணம்? இந்த சிலுவை மரணத்தின் ஊடாக இயேசு தன்னையே பலியாக்கி பிதாவோடு எங்களை ஒப்புரவாக்கினார். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் பிதாவோடு பிரிக்கப்பட்ட எங்களை மறுபடியும் இயேசு கிறிஸ்துவான ஆதாம் மறுபடியும் வந்து அவர் இந்த உலகத்திற்கு அவர் வந்து அந்த இயேசு கிறிஸ்துவாகிய ஆதாம் எங்களையும் பிதாவையும் அவரோடு ஒன்றிணைத்தார். பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான காரியம் இல்லையா? இன்றைக்கு அதான் சொல்றாரு, நாங்க வந்து மற்றவர்களை நாங்கள் ஒன்று சேர்த்து வைப்போமானால், சமாதானப்படுத்துவோமானால் நாங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமா? அதைத்தான் இயேசு எங்களுக்காக செய்தார். அவர் தேவகுமாரன் பிதாவோடு தன் தகப்பனோடு எங்களை ஒப்புரவாக்கினார். எங்களுக்கும் அவருக்கும் நடுவில் இருந்த அந்த அந்த கேப்பை அவர் வந்து ஃபில் பண்ணினார். அவர் வந்து அதை எங்களுக்கு ஒன்றோடு ஒன்று ஒன்றிணைத்து கொடுத்தார். இன்றைக்கு நீங்க இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு வெளிப்படுத்துவீங்களா? பிறர் நடுவில் ஒரு சமாதானத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்களா? இன்றைக்கு நாங்க சமாதானத்தை கொண்டு போகும் பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்காக மனதிறங்குகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே யாராவது அவங்க வந்து
ஒரு கேப்ல வாழ்றாங்களா இருந்தா அந்த இடத்துக்கு போய் நீங்க அவருடைய பிள்ளைகளா இருந்து காணப்பட்டு சமாதானத்தை பேச வேண்டிய ஒரு மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும், பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த காலங்கள்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்களே மற்றவர்களை பற்றி குறை பேசிக்கொண்டு, அவர்களை அவமானப்படுத்தி கொண்டு, அவர்களை நிந்தித்து கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாங்கள் நிந்தைகளை அவமானங்களை அடைவது மாத்திரமல்ல, நாங்க அந்த நிந்தை அவமானங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா? நீங்கள் அதை குறித்து யோசித்து பாருங்க. அந்த வழிகள்ல இருந்து இந்த காலத்துல நீங்க மனம் திரும்புங்க. மனம் திரும்புதல் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில எழுப்புதல் நிச்சயமாய் வரும். இயேசு கிறிஸ்துவின் எழுப்புதலின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே கட்டவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் நாங்கள் இந்த வசனத்தை பார்க்க போகிறோம். இந்த வசனங்களை எல்லாம் கேட்டு இந்த வசனத்திற்கூடாக நாங்கள் நடக்கும் பொழுது ஆவியானவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அசைவாட போகிறார். இந்த சிலுவை மரணத்தினூடாக நாங்கள் மற்றவர்களை மன்னிப்பதை குறித்து கர்த்தர் எடுத்து காட்டுகிறார். பாருங்க, அந்த இடத்துல அவரை நிந்தித்து அவமானப்படுத்தி சிலுவையிலிருந்து இறங்கி வாங்கன்னு சொல்லும் பொழுது கூட அவர்களை ஒரு வார்த்தையில கூட அவர் பேசவில்லை, அவர்களை நோகடிக்கவில்லை. ஆனா அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்தார். அவரிடத்திலே பக்கத்துல இருந்த அந்த கல்வனுக்கு கூட அவர் மன்னிப்பை கொடுத்தார். பாருங்க, பரலோகத்துல எங்களுக்கு ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் நாங்க மன்னிப்பு கொடுக்கிறோம்? மன்னிப்பு என்று சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய காரியம். இயேசு எங்களுக்காக சிலுவை மரணத்திலே எங்களுக்கு அவர் மன்னிப்பை கொடுத்தார். நாங்கள் இன்றைக்கு செய்கிற பாவங்கள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவருடைய இரத்தம் எங்களை கழுவுகிறது, எங்களை பாவமற கழுவுகிறது, எங்களை மறுபடியும் ஒரு 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 ஸ்னோவை போல அது எங்களை வெண்மையாக மாற்றுகிறது. சோ பாருங்க, எங்களோட பாவத்தை அவர் மறுபடியும் திரும்பி பார்க்கிறதில்லை, மறுபடியும் எங்களுக்கு அந்த பழைய வாழ்க்கையை குறித்து பார்க்க மாட்டார். சோ அப்படிப்பட்ட ஒரு பாவ மன்னிப்பை தான் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாங்களும் இந்த காலத்திலே அவருடைய பாதத்திலே நாங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ விரும்புகிறோம் என்று சொல்வோமானால் இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல நாங்க மற்றவர்களை மன்னிக்கிறதுக்கு ஆயத்தப்பட வேண்டும். மற்றவர்களை நாங்கள் மன்னிக்கும் பொழுது அவர் எங்களை மன்னிக்கிறார். அவர் எங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்க இன்னைக்கு நினைப்பீங்க, நான் செய்த பாவங்களுக்கு பார்க்கும் பொழுது, நான் செய்த காரியங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு மன்னிப்பும் கிடையாது, என் வாழ்க்கை இவ்வளவுதான், எனக்கு யார் என்னைய மன்னிப்பா என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்களை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் விருப்பமாய் இருக்கிறார். நீங்க ஆயத்தமா? நீங்க அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மறுபடியும் ஆதி அன்புக்குள்ள கடந்து வந்து அந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே போவதற்கு நீங்க ஆயத்தமாய் இருக்கிறீங்களா? இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருடைய வசனத்திலே பார்ப்போம். 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. சோ இன்றைக்கு உங்களுக்கு இது தேவ பலனாய் இருக்கிற ஒரு வசனமாய் வருகிறதா, அல்லது இது ஒரு சுமாரான ஒரு சிலுவையின் பேச்சு தானே அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கொள்றீங்களா? இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த சிலுவை மரணத்தை நீங்க யோசிச்சு பார்த்து அந்த தேவ அன்பை, அந்த அநாதி சிநேகத்தை நினைத்து பார்த்து அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ரட்சிப்பு கடந்து வருகிறது. இயேசு கிறிஸ்து கொடுக்கும் ரட்சிப்பு கடந்து வருகிறது. அந்த ரட்சிப்பு மாத்திரமல்ல, பாருங்க, பிதாவோடு எங்களை அவர் ஒருமனப்படுத்தினது மாத்திரமல்ல, எங்களுக்கு நித்திய வாழ்வையும் அவர் கொடுக்கிறார். பாருங்க, இன்றைக்கு நாங்க மரிக்கும் பொழுது எங்களுக்கு தெரியும், நாங்க இயேசுவோடு வாழ்ந்திருந்தோமானால், நாங்க இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்திருந்தோமானால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லும்படி நாங்கள் வாழ்ந்திருந்தோமானால் உங்களுக்கு அந்த அஷ்யூரன்ஸ் இருக்கும். நீங்க இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டிருந்தீர்கள், ஆனால்
எஸ், உங்களுக்காக கொடுத்த அந்த இரத்தம் நீங்க கழுவப்பட்டு அவருக்குள் நீங்க வாழும் பொழுது, நீங்கள் இந்த பூமியிலே மரித்தாலும் கூட நீங்க நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட இருக்கும் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. அவரோடு இருக்கும் பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் தானே. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தை விட்டு நாங்க போகும் பொழுது எல்லாருமே ரொம்ப கவலையோட போவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்திலே விசுவாசிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவன், அந்த மனுஷன் சந்தோஷத்தோடு, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த மனுஷன் சந்தோஷத்தோடும் தேவ பலன் அவனுக்குள்ளே காணப்படுகிறது. அவனுக்கு தெரியும், நான் தேவனுடைய பாதத்திலே நித்திய நித்தியமா எனக்கு நித்திய வாழ்வு என்று ஒன்று. சோ இந்த நாள்ல தேவன் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய பாவங்களை விட்டு உங்களுடைய தேவனுடைய பாதத்தில் இவ்வளவு காலமும் நீங்க ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வந்தீங்களா? 2 வாழ்க்கைகள் வாழ்ந்து கொண்டு வந்தீங்களா? சபைக்கு போய் வந்து விட்டு மறுபடியும் பாவ பழக்க வழக்கங்கள், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லியும் கிறிஸ்தவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, பிறரை அவமானப்படுத்தி வாழும் வாழ்க்கை, பிறரை நிந்தித்து வாழும் வாழ்க்கை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார். இந்த நாட்களிலே நீ திரும்பு மகளே, நீ மனம் திரும்பு மகனே, நான் உனக்கு மன்னிப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன் என்று அவர் உங்களிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார். ஸோ இந்த பாவ பழக்க வழக்கங்களை விட்டு தேவனுடைய பாதத்துல உங்களை முழுமையாக அர்ப்பணித்து அவரிடத்துல சொல்லுங்க, அப்பா உங்க கல்வாரி அன்பு எனக்கு போதும். அதே போல உங்கள் வாழ்க்கை இத்தோடு முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கும் உங்களையும் குறித்து தேவன் பேசுகிறார். அந்த கல்வாரி அன்பை நோக்கி பாருங்க. அந்த அன்பு உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறது. அந்த அன்பு உங்களை எந்த இடத்துல எல்லாம் மனிதர்கள் நிந்தித்தார்களோ, அவமானப்படுத்தினார்களோ, அந்த சிலுவையினை அவர் பட்ட அவமானத்தை விட நாங்கள் எந்த ஒரு அவமானத்தையும் கடந்து போகவில்லை. சோ அந்த அவமானத்திற்கு முன்பதாக நீங்க பார்க்கும் பொழுது தேவன் நீங்கள் தேவனிடத்துல நெருங்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த அவமானங்களை, அந்த நிந்தைகளை தேவன் விலக்கிவிட போகிறார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாங்கள் கண்களை மூடி அவருடைய பாதத்தில் நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். அப்பா, இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே, அந்த பாவ பழக்க வழக்கங்களை விட்டு விடுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்களோ, யார் யாரெல்லாம் முயற்சி செய்யும் பொழுது தேவன் அந்த இடத்திலே அவர்களுக்கு உதவி செய்வார். நாங்கள் எங்களுடைய வில்லிங்னஸ் இருக்க வேண்டும், எங்களுக்குள்ளே ஒரு முயற்சி காணப்பட வேண்டும். அப்பா, நான் இந்த பாவத்தை விட வேண்டும், எனக்கு இது வேண்டாம் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு வேண்டும்னு சொல்லி, நீங்க தான் எனக்கு வேணும்பா, நல்ல பங்கு நீங்க தான் எனக்கு வேணும். மரியாள் அன்றைக்கு நல்ல பங்கான இயேசுவை அவள் தேர்ந்தெடுத்தது போல, அவள் அந்த பாதம் அமர்ந்தது போல, இன்றைக்கு நான் உம்முடைய பாதம் அமர்ந்து நீர்தான் எனக்கு வேணும்னு சொல்லுகிறேன் ஆண்டவர் என்று யார் யாரெல்லாம் அவருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறார்களோ, அப்பா, அந்த பிள்ளைகளின் இந்த வாழ்க்கையிலே அப்பா அதிசயம் செய்யும்படி ஜெபிக்கிறேனப்பா. அவர்களுடைய வாழ்க்கை தொடுங்க தகப்பனே. அப்பா, அந்த பாவ பழக்கங்கள் விட முடியாத அந்த பாவத்திலிருந்து அவர்களை நீங்க தூக்கி எடுங்க சுவாமி. அப்பா, அவர்கள் மீது உம்முடைய அன்பின் கரத்தை தகப்பனை வைத்து அந்த பிள்ளைகள் அந்த பாவ பழக்கத்தில் இருந்து இந்த நாளில் இருந்து அவர்கள் விடுபடுவதை உணரக்கூடிய அளவிற்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய கரங்களை பிடித்து அப்பா நீங்க நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா அப்பா, உம்மண்டையிலே வரும் ஒருவரையும் நீர் மறுபடியும் வெறும் கையோடு திருப்பி அனுப்புவதில்லை சுவாமி. இதோ உம்மை நோக்கி பார்க்கிற அப்பா, உம்முடைய சிலுவை அன்பை நோக்கி பார்க்கிற அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இந்த காலத்தில் இருந்து பிரகாசம் அடைவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவார்களாக, அவர்களுடைய வாழ்க்கைக்கு ரட்சிப்பு வருவதாக, கிறிஸ்து இயேசுவின் சிந்தை அவர்களுக்குள்ளே உருவாகுவதாக. அப்பா, உம்முடைய கிருபை அவர்களை தொடுவதாக. எல்லாமே முடிந்தது என்று சொல்லும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நேரத்திலே தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார். இனிதான் உன்னுடைய ஆரம்பம்,
இன்று முதல்தான் உன்னுடைய ஆரம்பம். நீ நினைக்கலாம் நீ எல்லாமே முடிந்து விட்டது, இனி எதுவுமே இல்லை என்று, நீ என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் உன்னை பார்த்து தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இனிதான் ஆரம்பம். என் சிலுவை அன்பு உன்னை தொடுகிறது. தேவனுடைய சிலுவை அன்பு மகளே மகனே உங்களை தொடுகிறது, பிள்ளைகளை தொடுகிறது, உன்னை தொடுகிறது. அந்த தேவ அன்பு இந்த நாளிலே சகல காரியங்களையும் மாற்றி தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்க போகிறார். நீங்க தோல்வின்னு பார்த்த இடங்களில் எல்லாம் தேவன் வெற்றியை தரப்போகிறார். நீங்கள் மூடப்பட்ட கதவுகள் என்று பார்க்கும் அந்த கதவுகளை எல்லாம், ஆசீர்வாதமான கதவுகளை எல்லாம் தேவன் இந்த காலங்களிலே திறந்து கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ரிகாமா சந்தரபா ரிகானந்தரோ கோரியாந்தரபா. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கல்வாரி அன்பு இந்த பிள்ளைகளை மீட்டெடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் என்ற நாளிலே கர்த்தாவே அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறீர் அப்பா. நீர் ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறீர். பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறீர் அப்பா. இந்த சிலுவை அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் ஆண்டவரே. இருதயத்திலே வழிகளோடு இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்திலே தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே காயங்கள் ஆற்றப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. மன வேதனையிலே, மன உளைச்சலிலே இருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களை தொட்டு இந்த நேரத்தில் ஒரு விடுதலையை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எனக்கு எதுவுமே திக்கற்று கிடக்கிறேனே என்று நினைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வாசல்களை திறந்து ஆண்டவரே, அவர்கள் நினைக்காத வண்ணமாய் நீர் அவர்களை கர்த்தாவே ஆசீர்வதித்து அப்பா, நீர் அவர்கள் கரங்களை பிடித்து நடக்கிறதுக்கு நீர் கர்த்தாவே அவர்கள் மத்தியில இறங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. நீங்க இவங்களை தொட்டு ஆசீர்வதிங்க அப்பா. இவர்களுடைய வாழ்க்கையிலே சாட்சிகளாய் இவர்கள் இருக்கும்படியாக தேவன் இவர்களை தொடும்படி, தேவ அன்பு இவர்களை தொடும்படி இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே உம்முடைய கரம் இவர்களை தொடும்படியாக அப்பா. இன்னும் யார் யாரெல்லாம் சுகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய தழும்புகளின் சுகம் இந்த நேரத்திலே உங்களிடத்திற்கு வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளுங்க அப்பா. யார் யாரெல்லாம் தகப்பனே வேதனையோடு சரீரத்திலே காணப்படுகிறார்களோ அப்பா, இந்த நேரத்திலே ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே உம்முடைய பிள்ளைகள் சுகமாவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினாலே உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே சுகமாவார்களாக. அவர்களுடைய காயங்கள் ஆற்றப்படுவதாக, வேதனைகள் நீங்குவதாக அப்பா. எல்லா விதமான தகப்பனே அப்பா, அந்த பிரஷர்கள் அப்பா இந்த நேரத்தில் நீங்கி இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்களாக. கிட்னியில இருக்கும் வேதனைகள், கிட்னியில இருக்கும் கிட்னி சம்பந்தமாய் இருக்கும் நோய்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்திலே சுகத்தை பெற்றுக்கொள்ளுவார்களாக தகப்பனே. இந்த நேரத்திலே தகப்பனே உம்முடைய இரத்தத்தின் சுகம் இந்த நேரத்திலே அவர்களுடைய சரீரத்திலே பாய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், எங்களுக்காக நீர் சிந்தின அந்த இரத்தம் இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளின் சரீரங்களை தொடுவதாக. உம்முடைய பிள்ளைகளின் சரீரங்களுக்குள்ளே, அந்த பிளட் வெசல்ஸ்களுக்குள்ளே அப்பா, அந்த நரம்புகளுக்குள்ளே இயேசுவின் இரத்தம் பாய்வதாக. ஆணி பாய்ந்த கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே உம்முடைய தகப்பனே தழும்புகளின் சுகம் இந்த பிள்ளைகளை தொடுகிறதுக்காக நன்றி. ஒரு விடுதலை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே சொந்தம் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லோரையும் தகப்பனே உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். மற்றும் கடன் தொல்லைகளினாலே காணப்படுகிறவர்கள் ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய வசனத்திற்கூடாக நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய். நீங்க கடன் வாங்கினீங்களா, அந்த கடன் வாங்கின இடத்திற்கு கடன்களை கொடுக்கும்படி வரும் காலங்களிலே கர்த்தர் கதவுகளை திறந்து கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளின் கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. பிறருக்கு தகப்பனை கொடுக்கும் கரங்களாய் இந்த கரங்கள் மாறுவதாக சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். உம்மை விசுவாசிக்கிற இந்த பிள்ளைகளுடைய கரங்கள் எந்த ஒரு இடத்திலும் கையேந்தாத படிக்கு தேவன்
தேவன் அந்த கரங்களை ஆசீர்வதித்து பிறருக்கு கொடுத்து உதவும் கரங்களாக, தேவ அன்பை காட்டும் கரங்களாக இயேசுவின் நாமத்தினாலே நீர் மாற்றப் போகிறதற்காக தகப்பனே உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே உம்முடைய கரத்திலே எல்லாவற்றையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அதிசயம் செய்வாராக. ஹல்லேலூயா. நாங்கள் வருகிற கிழமைகளிலே சந்திப்போம். எங்களுடைய இந்த செய்திகளை நீங்கள் மறுபடியும் போய் பார்க்க வேண்டுமானால், யாரோடையாவது நீங்கள் யாராவது ஒரு நபருக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ண வேண்டுமானால் எங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்கள் அதில் தொடர்பு கொண்டு நீங்கள் மற்றவர்களுக்கு இந்த வசனத்தை நீங்கள் அவர்களோடும் கூட பகிர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் நாங்கள் வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. எங்களால் எதுவுமே கொடுக்க முடியாமல் இருந்தாலும் எங்களிடத்தில் இருக்கும் தேவனுடைய அன்பை, தேவனுடைய வசனத்தை, அவருடைய மெசேஜை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வாதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.